வணக்கம். தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் புதிதாக ஒரு 47 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிபிஎஸ் அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கான சீட்டு வந்து கிடச்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒகேஷனலில் சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. இந்த மாணவர்கள் எல்லாம் ஆகஸ்ட் 29 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம சென்னை கால்நடை பல்கலைக்கழகம் இருக்குல்ல மாதாவரத்தில், அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கவனமாக கேட்க வேண்டியது, நிறைய மாணவர்கள் வந்து எப்போ சார் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கிற ஒரு கொஸ்டினோடு இருப்பீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த தேர்ட் ரவுண்டில் இந்த கேம்பஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டாங்கல்ல, அவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 37 பேருக்கு வந்து சீட்டு வந்து கேம்பஸ் வந்து மாறி இருக்கு. அந்த கேம்பஸ் மாறினவங்க எங்கேயும் போக தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் போய் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டுங்க. என்னன்னா, நமக்கு இந்த வருஷம் தேர்ட் ரவுண்டு வரைக்கும் பிபிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு இந்த படிப்புக்கான கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப், கடைசியாக கிடைச்ச ரேங்க், அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துங்களேன், இதுதான் தேர்ட் ரவுண்டில் கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப், கடைசியாக கிடைச்ச ரேங்க். அப்படி பார்க்கும்போது பிசியில் வந்து 196 கட் ஆஃபுக்கு ஓவரால் ரேங்கிங்கில் 905 ரேங்க் வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிருக்கு. அதே போல் பிசிஎம்மில் 193 கட் ஆஃபுக்கு 2057 ஓவரால் ரேங்க் வரைக்கும் கடைசியாக சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. எம்பிசியில் 196.5 கட் ஆஃபுக்கு கடைசியாக 678 ரேங்க்குக்கு சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. அதே போல் எஸ்சிக்கு 195 கட் ஆஃபுக்கு 1057 ரேங்க்குக்கு கடைசியாக ஓவரால் ரேங்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஏல வந்து 192 கட் ஆஃபுக்கு 2544 ஓவரால் ரேங்கிங்க்கு லாஸ்ட்டாக வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. எஸ்டியில் 191.5 கட் ஆஃபுக்கு கடைசியாக 2739 ஓவரால் ரேங்கிங்க்கு சீட்டு வந்து அலாட் ஆகிருக்குங்க. இதுதான் லாஸ்ட்டாக கிடைச்ச ரிப்போர்ட். ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இப்போ மாணவர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, காலேஜ் எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் ரவுண்டில் இப்போ சீட்டு புதுசாக வந்து எவ்வளோ பேருக்கு, 47 பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒகேஷனலில் கிடச்சிருக்கு. இவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் சீட்டு கிடைக்குமா சார், இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்குமா சார்ங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 1ஆவது ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, 2ஆவது ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் தேர்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலை. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1ஆவது ரவுண்டில் 487 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட் ஆனிச்சு. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2121 பேர் இருந்தாங்க 1ஆவது ரவுண்ட் டயத்தில். 2ஆவது ரவுண்டில் 116 பேருக்கு சீட் அலாட் ஆனிச்சு. அதில் ஒரு 2005 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் தேர்ட் ரவுண்டில் 47 ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாருமே இல்லை. அதனால் தேர்ட் ரவுண்டில் யாரையும் கூப்பிட வாய்ப்புகள் எனக்கு தெரிந்து இந்த 47 பேரும் போய் சேர்றாங்களா சேராமல் போகிறாங்களாங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால் பல பேர் போய் சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கல்லூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 29ஆம் தேதியோட ரிப்போர்ட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு டெஃபினட்டாக நமக்கு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெப்சைட்டில் அஃபிஷியலான அந்த எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு டேட்டு வரட்டும். வந்தவுடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கல்லூரிக்கு போயிருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு நேரம் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெட்டினரி கவுன்சிலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, காலேஜ்லேயே போய் டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை அப்படியே மாற்றி இந்த வருஷம் நீ வாப்பா, மாதாவரம் வா, சென்னைக்கு வா, சென்னைக்கு கிளம்பி வா, இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே மாணவர்கள் எல்லாருமே டைரெக்டாக வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணனால அதற்கான தேதிகள் இப்போ தெரியல. அது வந்த பிறகு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். இந்த வருஷம் கடைசியாக கிடைச்ச கட் ஆஃப், கடைசியாக கிடைச்ச ரேங்க்கு இதுதான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தால் பிறகு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, பாய்.